நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அடித்து நொறுக்கிய இஸ்ரேலு, அழிவை நோக்கி ஈரானு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்திருக்குது. எப்படி தாக்குதல் தொடுத்திருக்குது அப்படின்றத கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்குள்ளே போய் துல்லிய தாக்குதலை தொடுத்தது. நமக்கெல்லாம் செய்தி என்ன தெரியும்? 200 விமானங்கள் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துச்சு, இஸ்ரேலுடைய விமானங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது ஏவுகணை தாக்குதல், மூன்றாவது ட்ரோன் தாக்குதல். இப்படி மும்முனை தாக்குதலை ஈரான் மீது தொடுத்திருக்கிறது இஸ்ரேல். ஆனாலும் பொதுமக்கள் உயிரிழப்பை விட முக்கியமான தலைவர்கள் தான் உயிரிழந்திருக்கின்றார்கள். குறிப்பா ஈரானை பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடக்கி இருக்கிறது இஸ்ரேல். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, விமான தளங்களை மொத்தமாக அழிச்சிருக்குது இஸ்ரேல். இரண்டாவது, ஏவுகணை தளங்களை மொத்தமாக அழிச்சிருக்குது. மூன்றாவதாக, அணு செறிவூட்டல் மையங்கள் இருக்கு இல்லையா, மொத்தத்தையும் அழிச்சிருக்குது. நான்காவதாக, எங்கெல்லாம் விஞ்ஞானிகள் தங்கியிருந்தாங்களோ அந்த பில்டிங்கை மொத்தமாக இஸ்ரேல் அழிச்சிருக்குது. இவ்வளோ துல்லியமாக தாக்குதல் தொடுத்து ஒட்டுமொத்த ஈரானையும் அழிவு பாதைக்கு அழித்து சென்றிருக்குதுன்னா, அப்போ இஸ்ரேலானது எப்பேற்பட்ட தாக்குதலை திட்டமிட்டு ஈரானை ஒழிச்சிருக்கும் அப்படின்ற சந்தேகம் வரும். அதுக்கான தகவலானது இப்போ நமக்கு வெளியாகிருக்குது. எப்படின்னா, மொசாட் அமைப்பானது ஈரானுக்குள்ள 6 மாதத்துக்குள்ளவே உள்ள போயிடுச்சான். அங்கே போய் உளவாளிகள் ஈரானுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள ஏப்பா அணுசக்தி கழகங்கள் எங்கே இருக்குது, அணு செறிவூட்டல் எங்கே நடக்குது, விஞ்ஞானிகள் எங்கே தங்கிட்டு இருக்காங்க, ஈரானுடைய விமான தளங்கள் எங்கே இருக்குது, ஈரானுடைய ஏவுகணை தளங்கள் எங்கே இருக்குது, வான் பாதுகாப்பு கவசங்கள் எங்கே இருக்கிறது, விஞ்ஞானிகள் எங்கே இருக்காங்க, இப்படி தேடி தேடி உளவு பார்த்து அவங்களை நோக்கி ஏவுகணைகளை திருப்புவது, ட்ரோனில் பார்த்தீங்கன்னா பாம்பை செட் பண்ணுறது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பேஜர் மூலமாகவே பல ஆட்களை காலி பண்ணது தான் இஸ்ரேலு. அப்படி இருக்கும்போது மொசாட் அமைப்பானது ஈரானுக்குள்ளேயே போய் ரகசியமாக 6 மாத காலம் வேலை பார்த்து ஈரானுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் சீரழித்திருக்குது. இப்படி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு முதனத்து காலை 4 மணிக்கு உக்காந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரே தருணத்தில் நாசமாயிருக்குது. ஒரு பக்கம் ட்ரோன் தாக்குதல் மூலமாக ஈரானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சைரன் ஒலியை எழுப்புனாங்க. அந்த தருணத்தில் 200 விமானங்களை கொண்டு ஈரானை தாக்கியிருக்குது. அதில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, விமான தளங்கள் அவுட்டு, ஏவுகணை தளங்கள் அவுட்டு, வான் பாதுகாப்பு கவசங்கள் அவுட்டு. அது மட்டும் இல்லை, ஈரானுடைய 100 விமானங்களும் அவுட்டு. மொத்தத்தில் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அடித்து நொறுக்கி இருக்குது, ஈரானை பொறுத்த வரைக்கும் அழிவை நோக்கி போயிருக்கிறது. இந்த அளவுக்கு இஸ்ரேலானது கடுமையான கோபம் கொண்டு ஈரானை தாக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சர்வதேச பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஈரான் ஒவ்வொருத்தரா நம்பி ஏமாந்து போச்சு. ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு ஆதரவாகத்தான் ஈரான் இருந்தது. ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக ஈரான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னதன் காரணமாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மாறியது. பிறகு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் தூள் தூளாக உடஞ்சி போச்சு. ஈரானுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நாலாவது சீனா தான் ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுதங்களை கொடுத்தான், வான் தடுப்பு கவசங்களை கொடுத்தான். ஆனால் பாகிஸ்தானுக்குள்ள வான் தடுப்பு கவசமானது இந்தியாவுக்கு எதிராக எப்படி வேலை பார்த்ததுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இஸ்ரேலுடைய ஏவுகணைகளையும் தடுக்க முடியல, விமானத்தையும் தாக்கி அழிக்க முடியல. வழக்கம் போல சீனாவுடைய தடுப்பு கவசங்களோ ஏவுகணைகளோ வேலைக்கு ஆகல. அது மட்டும் இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக ஏமாந்த ஈரான் அமெரிக்கா தொடர்ச்சியாக அணு ஆயுதம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானே, நிச்சயமாக இஸ்ரேலை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவான். நம்ம தொடர்ந்து அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேலுடன் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி ஒப்பந்தமே போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு பயம் காட்டினாதான் ஈரானானது இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுவான் அப்படின்றதுனால ரகசியமாக எல்லா உதவிகளும் இஸ்ரேலுக்கு கொடுத்து திடீரென ஈரான் மீது தாக்குதலை தொடுக்க சொல்லியிருக்கிறான் அமெரிக்காக்காரன். இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தாலும் அமெரிக்கா சொன்னது என்ன, ஏப்பா எங்களுக்கு இந்த சண்டைக்கும் சம்பந்தமே கிடையாது, நீ தொடர்ச்சியாக 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை எங்ககிட்ட நடத்து. அப்படி நீ பேச்சுவார்த்தை நடத்தலன்னு வச்சுங்களேன், இஸ்ரேல் கிட்ட எங்க ஆயுதம் தான் இருக்குது, அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எங்க ஆளுங்களும் போய் இஸ்ரேல்காரனுக்கு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அத்தனையும் நவீனமான ஆயுதம் ஈரான் தாங்காது.
அதனால தொடர்ச்சியாக எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க, நாங்க இஸ்ரேலை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காரன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு மிரட்டல் விட்டுட்டு இருக்கிறான். ஏன்பா ரஷ்யா இப்போ துணைக்கு வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி துணைக்கு வர முடியும்? அவனால உக்ரைன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். உக்ரைனை பாப்பானா ரஷ்யாக்காரன், இல்ல ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவானா? உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா நவீன ஆயுதங்கள் கொண்டு தாக்கலனா கூட, ஆனா இஸ்ரேல் பயங்கர நவீன ஆயுதங்கள் கொண்டு தாக்குறான். அதனால ரஷ்யாவால 2 நாட்டை சமாளிக்க முடியாது. இப்ப சைனா வரலாம் இல்ல அப்படின்னா எப்படி ஈரானுக்கு சைனாக்காரன் சப்போர்ட் பண்ணுவான்? சீனாக்காரன் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்துக்காக காத்துட்டு இருக்கிறான். சீனாவில் ஏகப்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு அப்படியே கிடக்குது. அதை பல நாடுகளும் கொண்டு போய் விற்கணும். அமெரிக்கா குறிவைத்து பல பொருட்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்டிருக்குது. அதனால அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் வரியை குறைக்கணும். அதற்காக கையெழுத்து போட காத்துட்டு இருக்கான் சீனாக்காரன். இந்த தருணத்துல ஈரானுக்கு ஆதரவா களமிறங்கி இஸ்ரேலை பகைச்சுக்கிட்டா, இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட சொன்னா அப்புறம் அமெரிக்கா சீன ஒப்பந்தமானது வேலைக்கு ஆகாது. அதனால இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கண்டனம் தெரிவிச்சிருக்குது, சவுதி அரேபியா கண்டனம் தெரிவிச்சிருக்குது, அதே மாதிரி சீனா கண்டனம் தெரிவிச்சிருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா போங்கப்பா, 2 பேருமே எங்களுக்கு நண்பர்கள் தான், நாங்க யார் பக்கம் இருந்து உங்களுக்கு சமாதானத்தை பேசுறது, அதனால மேற்கு ஆசிய பகுதி என்பது அமைதி இருக்கணும், இது சண்டைக்கான தருணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பெரிய அறிக்கை விட்டு இஸ்ரேலும் அமைதி காக்க வேண்டும், ஈரானும் அமைதி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ உலக நாடுகள் அத்தனையும் ஈரானை கைவிட்டு விட்ட இந்த தருணத்துல கூட ஈரான் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் வந்து இஸ்ரேல் சேதப்படுத்தினாலும் கப்பல் மூலமாகவும் அதே மாதிரி கப்பற்படை தளங்கள் மூலமாகவும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்குது. ஒரே தருணத்துல கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைய 150 ஏவி இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது ஈரான். அதன் காரணமாக கரு என்ற ஒரு நகர்ல இஸ்ரேலுக்கு பெருத்த சேதம். அந்த பகுதியில தான் ராணுவ தலைமை மையங்களும் ராணுவ தளவாடங்களும் இருந்ததாக சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அரசியல்வாதிகளுடைய குடியிருப்புகளும் அந்த பக்கம் தான் இருந்ததா. அதனால அங்க விழுந்து ஏவுகணை வெடித்ததுனால இஸ்ரேலுக்கு பெருத்த சேதம் என்று சொல்றாங்க. ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் 150 பாலிஸ்டிக் ஏவுகணைய ஈரான் ஏவிச்சு. ஆனா எங்களுடைய அயன் டோம் ஆனது பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்திச்சு. மொத்தமாக ஒரு 50 ஏவுகணைகள் எங்க பகுதியில் வந்து விழுந்துச்சு. ஆனா எங்க பகுதியில 50 பேர் காயமடைஞ்சாங்க, 3 பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னு இஸ்ரேல் வந்து சொல்லுது. ஆனா ஈரான்ல எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள், எத்தனை சயின்டிஸ்டுகள் உயிரிழந்தாங்க, துணை ராணுவ படையினுடைய தளபதி உசைன் சலானி அவர்கள் கூட உயிரிழந்தாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஈரான்ல இருந்து பல தகவல்கள் வந்து உலகத்துக்கு பட்டுப்பட்டு கிடைக்குது. ஆனா இஸ்ரேல்ல இருந்து எந்த தகவலும் நமக்கு கிடைப்பது கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பங்கர்ல இருங்க, நாங்க எப்ப வெளிவரணும்னு சொல்றோமோ அப்ப வந்தா போதும் அப்படின்னு இஸ்ரேல் ஆனது உத்தரவிட்டு இருக்குது. அயன் டோம் இருப்பதனால இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி ஈரானானது பல ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்ல, இஸ்ரேலை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு ஈரானுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அயதுல்லா அலி கமானி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்ஜித்து இருக்கின்றார். ட்ரூத் பிராமிஸ் 3 வெற்றி கிடைக்காம இந்த திட்டத்தை, இந்த ஆபரேஷனை நாங்க பின்வாங்க மாட்டோம், இஸ்ரேல 1ல 2 பாத்துருவோம் அப்படின்னு அயதுல்லா அலி கமானி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சபதம் விட்டு இருக்கின்றார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையே கிடையாது. அட பாவி, நல்லது செய்வேன்னு பார்த்து கடைசியில இஸ்ரேல்காரங்கிட்ட மாட்டி விட்டுட்டிய. இப்ப இஸ்ரேல்காரன் தாக்குதல் தொடுக்கிறான், நீ கையெழுத்து போடலன்னா நாங்களே ஆயுதம் கொடுப்போம்னு சொல்றான். உன்னை நம்பி எப்படா பேச்சுவார்த்தை நடத்துறது, ஆனா வேலைக்கு ஆகாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய போர் முறையை மாத்தினாதான் ஈரானை சமாளிக்க முடியும் என்று சொல்லிட்டு இன்றைக்கு இரவு வேற மாதிரியான ஆட்டத்தை இஸ்ரேல் ஆட போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, நாங்க ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துட்டோம். ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதம் தயாரிக்கின்ற அளவுக்கு போயிட்டான். அந்த அணு ஆயுதத்தை மட்டும் தயாரிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, நட்பு நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம், பயங்கரவாதிகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு மேற்கு பகுதியில் அமைதியே நிலவி இருக்காது. அதனால தான் எங்களை நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் ஈரானை தாக்குவதை தவிர வேற வழியே கிடையாது என்பதற்காக தான் நாங்க அதிரடியாக வந்து ஈரானை தாக்கணும். ஆனா தாக்கிவிட்டு நாங்க துல்லிய தாக்குதல் தொடுத்தோம். அதனால யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதனால த ரைசிங் லயன் என்ற ஆபரேஷன் ஆனது முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு தாக்கி விட்ட பிறகு நாங்க சொன்னோம். ஆனா பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய ஈரானானது எங்க மீது பதில் தாக்குதல் தொடுத்துருச்சு. சோ ஈரானை அழிக்காத முன்னாடி நாங்க விடமாட்டோம் அப்படின்னு வந்து இஸ்ரேல் சொல்லுது. இதற்கிடையில ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஐநாவில் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது.
இஸ்ரேல் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில தாக்குதல் தொடுக்குது. 78 பேர் உயிரிழந்து விட்டார்கள், 500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள், பொறுப்பில்லாம இஸ்ரேல் செயல்படுகிறது அப்படின்னு ஐநாவில் குற்றச்சாட்டு வச்சிருக்குது. சோ இஸ்ரேலும் ஈரானும் தாக்கி கொண்டதனால ஒரே நாள் பாத்தீங்கன்னா $19 அளவுக்கு குருடாயினுடைய விலையானது உயர்ந்து போய்விட்டதாம். சோ ஈரான் தாக்குதல் என்பது பல நாடுகளுடைய பொருளாதார சீர்குலைவுக்கு காரணமாக இருக்கும். அதனால இந்தியா பொறுத்த வரைக்கும் இது போருக்கான காலம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்துல எங்க நாட்டிலேயே எங்களுக்கே வேட்டு வச்சுட்டு இஸ்ரேல்காரன் போயிருக்கான், சும்மா விட்டுருமா அப்படின்னு ஈரானும், அட அவன் நாட்டிலே போய் அடிச்சோம், நாம இங்கிருந்து அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏவுகணைகள் பறந்து கொண்டு இருக்கிறது. மொத்தத்துல எனக்கு தெரிந்து ஈரான் அழிவை நோக்கி தான் போகுது, அடித்து நொறுக்கி இருக்கிறது இஸ்ரேலு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலை தொட்டு பார்க்க முடியாது. ஏன்னா பல ஆண்டு காலமாக போர் அனுபவம் பெற்றவர்கள் இஸ்ரேலியர்கள், அவங்களை சேதாரத்தை ஏற்படுத்த முடியாது, அவங்களுக்கு தடுப்பு கவசம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, ஈரானும் ஏவுகணை ஏவி பல குடியிருப்புகளை நாசம் செய்திருக்குது, அங்கேயும் உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்குது. ஆனா இஸ்ரேலில் இருந்து பல தகவல்கள் வராத காரணத்தினால 3 பேர் மட்டுமே உயிரிழந்தார்கள் என்று இஸ்ரேல் சொல்வதை மட்டும்தான் நம்மளால நம்ப முடியுது. ஸோ இந்த போரானது எந்த பாதையை நோக்கி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு சர்வதேச சமூகமானது 3ஆம் உலக போரை நோக்கி இது போயிடக்கூடாது. அமெரிக்கா பாத்தீங்கன்னா அணுசக்தி ஒப்பந்தத்துல ஈரான் கையெழுத்திடாத முன்னாடி இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்குவாங்க. அது ஈரானுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். ஈரான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அணுசக்தி தலைவரை கொன்னுட்டீங்க, ராணுவ தளபதியை கொன்னுட்டீங்க, பல விஞ்ஞானிகளை கொன்னுட்டீங்க, எங்களுடைய வான் பாதுகாப்பு கவசங்களை கொன்னுட்டீங்க, ஏவுகணை தளங்களை கொன்னுட்டீங்க, அதற்கு பிறகு விமான ஓடுதளங்களை அழிச்சு போட்டீங்க. இப்படி மொத்தமா காலி பண்ணிட்டு நாங்க இஸ்ரேலுக்கு பொது மன்னிப்பு கொடுத்துட்டு சரணடைனமா வச்சு செய்யறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரூத் ப்ராமிஸ் 3 ஆவேசமா நடத்தி இருக்கிறது. மொத்தத்துல இந்த போரானது எந்த திசையில போய் முடிய போகுது என்பதை பொறுத்து பார்க்கலாம். நாளைக்கு சந்திப்போம். நன்றி.